சின்ன பிள்ளையில போட்டோ எடுத்ததே கிடையாது. ஸ்கூல்ல எடுத்த போட்டோ தான் தெரியல. பிள்ளைகளுக்கு வளர்த்த வண்டி சின்ன போட்டா பெரிய போட்டா அந்த காலத்துல எடுத்து வச்சுக்கிறாங்க. எனக்கு தெரியல. அப்போதைக்கு ஜாமான் இருக்குது 10,000-11,000 ஜாமான் காட்டாதா நீ இப்படி வந்து காட்டு ஜாமான் எடுத்துலாம் கேட்டாங்களா? அவர் படிச்சு வந்து முன்னில ஒரு 2வது இடத்துல இருந்தாருன்னு ஒரு 5,000 கொடுத்தாங்க அவருக்கு. பிள்ளைகளை படிச்சு ஸ்கூல்ல எடுத்த போட்டோ அதுதான் எடுத்து வச்சுக்கிறோம். அது ஒரு பெருமையா இருக்குது எங்களுக்கு. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். அங்க வந்து நம்ம வந்து எங்க கதைய வாழ்க்கை வரலாற சொல்லிக்கிட்டு வந்தோம் இல்லையா, அத வந்து அப்படியே ஃப்ளோரா சொல்லிக்கிட்டு வர போறோம். அன்னைக்கு முடிச்ச கதையில இருந்து அப்படியே மறுபடியும் அந்த கதையை தொடங்குறோம். வாங்க பாருங்க. என்ன ஆச்சுனாக்கா, இவன் நல்ல மாதிரி வாழ்ந்துன்னு வந்தான். நிலப்படம் தோட்ட பண்ணி விட்டுட்டான். வாழ்ந்துன்னு வந்தான். என்ன ஆச்சுனாக்கா, இவன் பிறந்து போய் ஜாதகம் பார்க்க போற விக்னேஷ் பிறந்து போய் ஜாதகம் பார்க்கல. பண்டா என்ன சொல்லிட்டு ஜாதகம் எழுத மாட்டோம்ப்பா, இவனுக்கு 3 வயசு ஆனதான் 4 வயசு ஆனதான் எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சாதகம் தெரியல. மனம் மாற வேண்டிய நிலைமை உங்களுக்கு இருக்குது. சில கஷ்டங்கள்லாம் வரும். நீ இடம் மாறிக்கத்தான் நல்லது அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. 3ஆம் வகுப்புல போறதுனால உங்களுக்கு ஆவல. ஆமா, இருந்தா சரி வராது. சரிதான் இருக்கும். அது அப்புறம் நான் என்ன பண்ணேன் சொல்லிட்டாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு தான் காசு கொடுத்து மண்ணு வாங்க சொன்னா மண்ணு வாங்கினாரு. அது பிறகு வந்து சொன்னா அப்புறம் அங்கே வந்து எவ்வளோ கஷ்டம் தினம் கூட்டம் புது கூட்டம் பேசின்னு வந்தோம். அங்கேருந்து கரண்ட் பில்லா இருக்கு பாரு. புது கூட்டம் கிருஷ்ணன்ட்டா. அப்புறம் பிள்ளைகளுக்கு நாங்க ஒரு போட்டோ கிட்ட எடுத்து வச்சு அந்த சின்ன பிள்ளைல இருந்து அழகு பார்க்கணும்ல, அழகுலாம் பார்க்கறதுக்கு எங்களுக்கு இல்லை. ஏன்னா ஸ்கூல்ல படிச்ச போட்டா மட்டும் காட்டு எல்லாத்தையும் ஸ்கூல்ல போட்டா வச்சுக்கிறோம் பாரு. அப்படியே சின்ன பிள்ளைல ஸ்கூல்ல வாத்தியார் கூட படிச்சு இதுதான் வந்து இது வந்து விக்னேஷ். இது வந்து இவரு வந்து வெளியூர்ல குளிச்சப்பட்டில படிச்சாரு. சின்ன நல்லூர் வினோத். அது பிரகாஷ் போட்டா இல்ல, சின்ன பிள்ளை போட்டா. இதுதான் சின்ன பிள்ளை போட்டா எங்களுக்கு. சின்ன பிள்ளையில போட்டா எடுத்ததே கிடையாது. ஸ்கூல்ல எடுத்த போட்டா தான் தெரியல. பிள்ளைகளுக்கு வளர்த்த வண்டி சின்ன போட்டா பெரிய போட்டா அந்த காலத்துல எடுத்து வச்சுக்கிறாங்க. எனக்கு தெரியல, நாங்களும் எடுக்கல. இந்த போட்டோ தான் போட்டோ வரல. அது போட்டோலாம் கிடையாது. பசங்க டிஸ்சார்ஜ் சீட்டு, குழந்தை பிறந்த சீட்டு வந்து இன்னும் வச்சுக்கிறேன். இது விக்னேஷ், இது வினோத். பிரகாஷ் சாதகம் பாக்குறதுக்கு அது அங்கேயே அந்த புக்ல வச்சு தொலைச்சிட்டு வந்துட்டோம். கரண்ட் கட்டின சீட்டு அங்க கரண்ட் பில்லு கட்டின சீட்லாம் பத்திரமா வச்சுக்கிறாராம். தொலைக்காம வச்சுக்கிறான். அப்போதைக்கு எவ்வளவு தெரியுமா கரண்ட் பில்லு கட்டின சீட்டு எல்லாத்தையும் என்ன பண்ண போறா? அதெல்லாம் 29 ரூபாய். 29 ரூபா கரண்ட் பில்லு கட்டிக்கிறாரு. 29 ரூபா கரண்ட் பில் ஊடே பிரிச்சு வந்துட்டாரு. கரண்ட் பில் சீட்லாம் வச்சுக்கிறாராம். 29 ரூபா கரண்ட் பில் அப்போதைக்கு. சொட்டு மருந்து போட சீட்லாம் கூட அப்படியே வச்சிருந்தேன் நானு. ஆமா, சின்ன பிள்ளைகளுக்கு சின்ன குழந்தைல வினயத்துக்கு போடுறது, விக்கிக்கு போடுறது அதெல்லாம் ஆளுமையில கிடக்குது. எங்குதுன்னு தெரியல. அவர் வச்சிருந்த மட்டும் எனக்கு காட்டுறது. பிரகாஷ், விக்னேஷ், வினோத் 3 பேரு. வினோத் 3 பேரு காது குத்துறது. பத்திரிக்கை காது குத்துற பத்திரிக்கை. இது அப்போதைக்கு கல்யாணத்து பத்திரிக்கை எங்க பத்திரிக்கை இருந்தது வீட்டுல இருந்து. அவங்க அப்பா கடையில பங்க் கடை வச்சிருந்தாரு. அந்த பங்க் கடையில அப்படியே இருக்குது. என் பசங்க என்னம்மா கல்யாணத்து பத்திரிக்கை எடுத்துன்னு வா எங்கம்மா பார்க்கணும். தாத்தா கடையில வச்சுக்கிறாரா, இருக்கட்டும்னு சொல்லிடுறாங்க. இதே மாதிரி பத்திரிக்கை தான் இந்த பத்திரிக்கை தான் எங்க கல்யாண பத்திரிக்கை. மொத்தமா கடையில அப்படியே டிராவல் வச்சிருந்தாரு பாரு. அவருக்கு உடம்பு முடியாத போயிடுவா, கடையை சாத்திட்டு வந்துட்டாரு. அந்த கடையை சாத்திட்டு வந்தது என்ன பண்ணாங்க, எங்க மச்சனை வந்து எல்லாத்தையும் உள்ள வீட்டுல வாங்கிட்டு வந்து வச்சது. அந்த வீட்டுல வாங்கிட்டு வந்து வச்சது நாங்க இங்க வந்துட்டோம்.
மாமனார் அப்படியே வச்சுக்கிறாரு, நாங்க இருக்கிறோம் இருறா தாரை தான் வச்சுக்கிறாரு. இப்போ இதெல்லாம் கருத்து தெரிஞ்சதும் கேட்குறாங்க எல்லாமே பத்திரிக்கை பார்க்கணும்னு. போய் பார்க்குற நேரத்தில் எல்லாத்தையும் எடுத்து போய் எங்கள் வீட்டில் ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணத்துல அப்படியே எடுத்து அள்ளி போய் போட்டுருப்பாங்க. ஒரு பத்திரிக்கை கூட வைக்கல, நாங்களே கண்ணால பார்க்கல. சின்ன கல்யாணம் பார்த்தா கடையில் இருக்குதுன்னு அப்படியே கட்டோட இருக்குதுன்னா கிணத்துல போட்டுருவோம், எல்லாமே போயிடுது. ஒரு பத்திரிக்கை கூட இல்லை. ஆனால் அவங்க தங்கச்சி பத்திரிக்கைலாம் அப்படியே வச்சுக்கிறாங்க பத்திரமா. பாப்பா கொடுத்தோம் இதில் உலகாக்காவில் அது 4 தங்கச்சி பத்திரிக்கையாவும் இருக்குது. அது தெரியல, ஒரு பத்திரிக்கை மட்டும் கிடைச்சுதான். இது அது பத்திரிக்கை உலகாக்கால கொடுத்த ஒரு பொண்ணை கொடுத்தோம். அந்த அந்த பத்திரிக்கை இது தங்கச்சி பத்திரிக்கை. தங்கச்சி பத்திரிக்கை அது பத்திரமா இருக்குது. அதெல்லாம் பத்திரமா வச்சுக்கிறாராம். தங்கச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு அவங்க கூட பத்திரிக்கை வேணும்னா கொடுக்கலாம் வச்சுக்கிறாரு. அப்பத்திரிக்கை ஜாமான் எடுத்து கல்யாண ஜாமான் எடுத்த பத்திரிக்கை கூட வச்சுக்கிறாராம் உள்ள. என் கூட போடுது 10,011 ரூபாய். அப்பத்திக்கு ஜாமான் இருக்குது 10,011 ரூபாய் ஜாமான் கேட்டாதா நீ இப்படி வந்து காட்டு. ஜாமான் எடுத்துலாம் கேட்டாங்களா? ஜாமான் எடுத்தா பெருமையா சொல்றாரு இவரு. ஜாமான் பண்ண கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு எடுத்தா கொடுக்கணும். இது வந்து இந்த பத்திரிக்கை பிரகாஷ் கல்யாணம் பண்ண பத்திரிக்கை, பெரிய பையன் கல்யாணம் பண்ணி பத்திரிக்கை. ஆமா சூப்பரா வந்து எங்க இது நான் என் கீழே இருக்கிறது நாங்க, இது எங்க மருமகளும் என் பையனும் சூப்பரா. அப்ப பத்திரிக்கை அடிச்சுட்டாரு சூப்பரா. 2 பேரும் கூட்டு போய் அடிச்சாரு. வினோத்து பிரகாஷன் எடுத்து போய் கூட்டு போய் பத்திரிக்கை. இவரே போய் பத்திரிக்கை அடிச்சதுதான் ரொம்ப நல்லா பத்திரிக்கை அடிச்சு. நல்லா இருக்குது பத்திரிக்கை. அவ்வளவு இந்த பத்திரிக்கை மாரி இந்த பத்திரிக்கை காஸ்ட்லியா அடிக்கல. இது இது பிரகாஷ் மாலதி பத்திரிக்கை வச்சாச்சு. இது காட்டு, இது வந்து போட்டோ போடாத சிம்பிளா அடிச்சாரு வினோத்துக்கு. போட்டோலாம் போடல. அந்த பத்திரிக்கை சிம்பிளான பத்திரிக்கை. சிம்பிளான பத்திரிக்கை. இது வந்து சங்கீதா வினோத் பத்திரிக்கை. ஆமா பிரிச்சு காட்டுறேன் பாருங்க. இதுக்கான பத்திரிக்கை அவங்களுக்கு பிரிச்சு பாரு. சூப்பரா இருக்கு பத்திரிக்கை. பெரிய பையன் கிடைச்சது சூப்பரா இருக்கு. அவன் வினோத்து கேட்டது தான் நல்லா இல்லாத அடிச்சாரு. அதான் சண்டை வாங்கிக்காத ஒரு பையன் பத்திரிக்கை இவனுக்கு அடிச்சது சங்கீதா வினோத் கட்சி பத்திரிக்கை. ஆனா வந்து போட்டோ சங்கீதா வினோத் கட்சி பத்திரிக்கை போட்டோ எல்லாமே எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. போட்டோ எல்லாம் பெரிய பையன் போட்டோ தான். இன்னும் வந்து எல்லாமே போட்டோ எடுத்து ஆல்பம் அந்த சிடிஸ் போறது டிவில காட்டுறது எல்லாமே இருக்குது. அதெல்லாம் அவங்க வச்சுக்கிறாங்க. நம்மளாம் பார்க்க முடியுது. பார்க்கலாம். அப்புறம் இந்த ஸ்கூல்ல படிச்சு அதோட வந்து இந்த ஊருக்கு போனோம். என்ன ஊரு? புஞ்சப்பள்ளி ஸ்கூல்ல போய் 5,000 கொடுத்தாங்க. இவனுக்கு படிச்சு வந்து முன்னில ஒரு 2வது இடத்துல இருந்தாரு. 5,000 கொடுத்தாங்க அவருக்கு. இவருக்கு 2,500 ரூபாய். சேராம்பா சேலை விக்னேஷ் சேலை செய்யறது காரைவெளியில் எடுத்து போய் சேர்த்து. ஆமா சேலை அந்த சேலை தான் முடிவில் வந்து செய்கிறான். செய்து வச்சுக்கிறேன். காலேஜில் இந்த சிலையை கொடுக்க மாட்டுறாங்க. இந்த சிலையை வச்சுக்கின்னு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே இருக்கட்டும் அவங்க செஞ்சாலே சொல்லமான்றாங்க அவங்க காலேஜில். அது நான் என்ன பண்ண போயிட்டு காலேஜ் முடிச்சுட்டு வரக்குள்ள இது இந்த சிலை தான் கொடுக்க மாட்டேங்கிட்டாங்க. அங்கே வச்சுக்கின்னு காலேஜ் வச்சுக்கின்னு மாஸ்டர்லாம் இந்த சிலையை நான் கொடுக்க மாட்டேன். நான் என்ன சொன்னேன், முதல் என் பையன் செஞ்சுக்கிறேன், அந்த சிலையை விட மாட்டேன். நான் என் அம்மா இதெல்லாம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்து இந்த சிலையை நான் என் பிள்ளை செஞ்சு நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு நான் வாங்கின்னு வந்து வச்சுக்கிறேன் வீட்டில். ஆமாம் வாங்கின்னு வந்து ஒரு நிறையா வச்சுருக்குறான். இதுக்கு முன்னாடி இந்த சிலையை அவர் காட்டுல இருக்கும்போல சிலையெல்லாம் இருந்தாலும் எங்கள் அப்பா வந்து வாங்கினாரு அவங்க காமிக்கல. ஆமாம் காசு கொடுத்து நாங்கள் இந்த சிலையை வாங்கின்னு வந்தோம். அப்புறம் இந்த சிலை வந்து இது பர்மத்தேக்கில் செய்த சிலை. இது அது எந்த தேக்கம் இருந்தாலும் காசு வந்து நம்ம புள்ள செஞ்சு விடக்கூடாது, நம்ம வாங்கிட்டு வந்துடணும். ஆமாம் ஒரே மரத்தில் இவ்வளோ அழகாக செஞ்சுருக்கோம். நியூஸ் பேப்பர்லேயே போட்டாங்க அந்த சிலை. அந்த சிலையை நியூஸ் பேப்பர்லேயே போட்டாங்க. அந்த நியூஸ் பேப்பரை கட் பண்ணி எடுத்துன்னு வந்து ஓட்ட வச்சுட்டாங்க. ஒரு ஞாபகமா இருக்கட்டும். நாங்களும் அதை ஞாபகமா அப்படியே அன்னைக்கு இவனுக்கு மேற்கொண்டு இவனுக்கு படித்து அந்த இதெல்லாம் பண்ணுறதுக்கு வேற அவனுக்கு வரல. இதுதான் அவனுக்கு இது நல்லா எனக்கு பிடிச்சிருக்குதுப்பா. அவன் கொண்டு போய் காட்டின உடனே இந்த காலேஜ் எனக்கு பிடிச்சிருக்குது, நான் அங்கே படிக்கிறேன். இன்னும் அதே மாதிரி நல்லா அழகாக படித்து நல்ல பேர் வாங்கி வந்துட்டான். அங்கே மாவட்டம் பெரிய படிப்பை படிக்க வைக்கல, அதான் ஒன்று எங்களுக்கு வருத்தம். ஆனால் இன்னி நிலைமைக்கு வந்து அந்த இவனுடைய
படிப்பு நல்ல படிப்பு தான் வாங்க. ஆனால் இப்போ வந்து சாதாரணமாக வேலைலாம் வாங்க முடியாது. படிச்சாலும் எவ்வளோ பட்டதாரிகள் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆமாம், அதை கணக்கு பண்ணி நான் இவனுக்கு இந்த துறையில் போகலாம், நம்ம வசதிக்கு தகுந்த படிச்சுட்டு தான்ன்ற மாதிரி அந்த நேரத்தில் போய் படிக்க வச்சுட்டேன் அவனை. இந்த ஞாபகார்த்தம் வந்து எங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு பத்திரிக்கை இது ஒரு போட்டோ சின்ன வளரக்குள்ள சின்ன பிள்ளையில சடை போட்டு அதெல்லாம் எங்களுக்கு பத்திரிக்கை ஒரு போட்டோ பிடிச்சி வைக்கணுன்றதுலாம் கிடையாது. ஆனா வந்து பிள்ளைகளை படிச்சு ஸ்கூல்ல எடுத்த போட்டோ அதுதான் எடுத்து வச்சுக்கிறோம். அது ஒரு பெருமையா இருக்குது எங்களுக்கு. ஒன்னும் ஒரு அந்த கருத்து இல்ல. பிள்ளைகள ஒரு எங்களுக்கு நாங்க மட்டும் எடுத்துக்கணும் ஒரு போட்டோ. அம்மா போட்டதால என்ன பண்ணிட்டாங்க, அப்ப கல்யாணத்துல போட்டோ எடுக்கலாம் அந்த அளவுக்கு வசதி கிடையாது, அந்த அளவுக்கு தெரியாது. போட்டோ இதே போட்டோ 3 போட்டோ எடுத்துக்கிறோம். தெரியும், அது ஏற்கனவே பார்த்துருப்பாங்க எல்லாமே போட்டோவை. நம்ம எடுத்து இதான் ஒரே போட்டோ இதுலயே 3 போட்டோ போட்டு வச்சுக்கிறோம். 3 மாசம் வரைக்கும் ஒரு மூஞ்சி பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, நான் அப்புறம் அதுக்கு பிறகு 3 மாசம் சேர்ந்து அது 3 மாசம் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்தா ஸ்டுடியோக்கு போயிட்டு ஒரு போட்டோ ஒண்ணு எடுத்தா படம் ஒண்ணு பார்த்தோம். அந்த படம் என்ன தென்றல் சுடும் ஃபர்ஸ்ட்ல அதான் முதல் படம் தென்றல் சுடும் ஒரு படம் பார்த்தோம், அவ்வளவுதான். அப்ப காராணி பேர் எழுதிருக்கு. நான் கமிட்டிக்கு என்ன பண்ணேன், காராணி பேர் எடுத்து அப்போ வந்து கிண்ணூரில் சினிமா கட்டான் கமிட்டிக்கு போய் வரமான்னு சொல்லி போனேன். இப்போ என்ன பக்கத்துக்கு வர பொண்ணு ஏமாத்தி சினிமாவுக்கு இந்தமாரி அவர் காமெடிக்கு போகிற ராக்கி தான் வருவார் சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, சினிமா கிளம்பி போட்டாங்க. வந்து பார்த்தா பசி தாங்கலை ஒன்று காமெடி போய் வந்து அந்த அப்புறம் கழி எடுங்க அந்த மாதிரி செய்யலாமா போகலாமா விட்டு நீ போகலாமா சினிமாவுக்கு. அப்புறம் நீ சினிமா விட்டுமால அப்புறம் பக்கத்து விட்டு போனதான் ஆயிட்டு. இது எங்கள் அப்பா போட்டோ. எங்கள் அப்பா இதுதான், இவர் தான் முதல்ல இறந்துட்டாரு. அவங்க அப்பா இறந்துட்டாரு. அவங்க அப்பா போட்டோ அவங்க கிட்ட காட்டுறாங்க. ஆமாம், அவர் அவ்வளோலாம் அப்படிலாம் கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்தாரப்பா. அப்பா இறந்துட்டாரு. அப்புறம் அதுக்கு பிறகு 1 வருஷம் சென்று 1 வருஷம் சென்று கிடையாது, 4-5 வருஷம் சென்று தான் அவங்க அம்மா இறந்தாங்க. 5 வருஷம் சென்று அவங்க அம்மா இறந்து 4 வருஷம் ஆகுது. அம்மா இறந்துட்டு அதான் எப்படின்னா அப்பாவும் சேர்த்துட்டாங்க. நம்மள கடவுளோட வந்து பெத்தவங்களை தான் கும்பிடணும்னு சொல்றாங்க. அதுதான் நல்லது. கடவுள் அவங்களுக்கு பிறகுதான் கடவுளையே, பெத்தவங்களுக்கு பிறகுதான் கடவுள்ன்ற மாதிரி எல்லாமே அப்படியே ஆளுக்கு ஒரு போட்டோ. அந்த அவங்க இறந்தது அப்புறம் இவங்க 2 பேர் போட்டோ ஒண்ணா வச்சு அதை எடுத்து நாங்கள் கடவுளா நினைச்சுனாங்க நாங்கள் இது பண்ணி வரோம். அவங்க இறந்த அன்னைக்கு 5 பேருக்கு 5 போட்டோ எடுத்து வந்து எல்லாமே போட்டுக்கணும் அப்பே. ஆமா, இவங்கள வந்து 5 பேருக்கு 5 போட்டோ போட்டோ நல்லா இருக்குது. அந்த போட்டோ எடுத்தாச்சு. 5 பேருக்கு 5 அதுதான் போட்டோ. அவங்க ஆயா போட்டோ. அவங்க ஆயாவுக்கு தான் தெரியும், அவங்க தாத்தா தெரியாது. ஆனா ஒரு போட்டோ ஒண்ணு எடுத்து வச்சுக்கிறேன். போட்டோ இருந்ததுங்க. போட்டோ யாரே கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த போட்டோ எடுத்து வச்சுக்கிறேன். இந்த போட்டோ தான் எங்கள் நடமா கொடுத்தாங்க. இது மாதிரி உங்க ஆயா தாத்தா, ஆயா மட்டும்தான் எனக்கு தெரியும், தாத்தா தெரியாது. அந்த போட்டோ அப்புறம் போட்டோ எடுத்து கொடுத்தாங்க. இதை கொடுத்தாங்க. இதை போய் நான் எடுத்து போய் நம்ம முன்னோர்களாக நம்ம பார்க்கணும், நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த போட்டோ எடுத்து போய் பெருசு பண்ணி இதை பெருசு பண்ணி இவங்க தான் எங்கள் ஆயா, எங்கள் தாத்தா. அவங்க நாங்கள் எனக்கே தெரியாத அவங்க எங்கள் நடாம சொன்னாங்க. இவங்களை கொண்டாந்து நாங்கள் தெய்வமாக வச்சு நாங்கள் இது பண்ணுறோம், படிக்கிறோம். தை மாசம் என்ன பார்க்கறதுக்கு வந்தாரு. எம்மா நான் அலமேல வந்து தேடி பார்த்து வச்சுக்கிறேம்மா, நானு பாரு உனக்கு பிறந்த பதிவு எழுதி வச்சுக்கிறேன், ஜாதகம் ஒரு நாள் கொண்டாடுமான்னாரு. ஒரு நாள் கொண்டாடலான்னு இதை பார்த்தா தேதியும் போடல, வருஷமும் எதுவுமே காணா. இதுல கொடுத்தாதான் கண்டுபிடிப்போன்னு சொல்லிக்கிறாங்க. அதை கண்டுபிடிச்சி எடுத்து வந்து எனக்கு பிறந்த நாள் கொண்டாட போறீங்க, கொண்டாடுறியா? அவங்க அப்பா கொண்டாட சொல்லிக்கிறாருல்ல. ஏன் சிக்ரேஷன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க. டாடா பாய். டாடா பாய். சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணுங்க. டாடா பாய்.